ரொம்ப ரொம்ப அன்எத்திக்கலாக எந்த விதமான அறமும் இல்லாமல் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை செய்கிறாங்கன்னு நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது இதை வந்து ஒரு ரொம்ப இயல்பான ஒரு பார்வையாக வெளிப்படுத்தினா இதை வந்து நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நான் அந்த அவுட் பஸ்ட்டில் தான் சொன்னேன். நான் என்னோட பதிவு கூட பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்திருப்பேன். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இத்தகைய ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இப்போ இதை வந்து இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடுறது தவறு. இதை ஊக்குவிக்கக்கூடாது. ஊக்குவிச்சா அதை ஊக்குவிப்பவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு கிளைம் வைக்கிறாங்க. என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து ஜென்யூன் பாலிடிக்ஸ் பண்ணுறோம், மாற்றத்திற்கான அரசியல் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் சொல்கிற அந்த முழக்கத்துக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறும். இதுதான் அதோட கண்டென்ட். இதில் வந்து பொலிட்டிக்கல் அப்சர்வேஷனோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட்ன்றதை விட நீங்கள் இதை வந்து எப்படி டீகோட் பண்ணணும்னா, இது வந்து எனக்கு இருக்கக்கூடிய கவலை, அச்சம். ஏன்னா இப்போ நாம் வந்து உங்களுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோன்னா, குறிப்பாக வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அரசமைப்பு சட்டத்தினுடைய அதோடைய ஆன்மா அது என்ன, நீங்கள் வந்து எந்த சட்டமாக இருந்தாலும் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று எக்ஸ்பிரஸ்டு கண்டென்ட், இன்னொன்று இம்ப்ளைட் கண்டென்ட். எக்ஸ்பிரஸ்ட் கண்டென்ட்றது புற சூழலில் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியும். இம்ப்ளைடு கண்டென்ட்ன்றது அந்த சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ கான்ஸ்டியூஷனாக அதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய ஆன்மா என்னன்னு பார்க்கணும். இப்போ இந்த மாதிரியான செயல்கள் நாளைக்கு இதுக்கே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். சட்டப்படி இது சரிதானேன்னு. சட்டப்படி சரியா இருக்கிறதெல்லாம் வந்து அறப்படி சரியா இருக்காது. சட்டமும் அறமும் சேர்ந்தது தான் வந்து அரசியல் செயல்பாடுன்னு பார்க்குறோம் நம்ம. அந்த இடத்துல இருந்து தான் இதை வந்து இந்த விமர்சனத்தை வச்சேன். குறிப்பாக வந்து இப்போ இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ நாளைக்கு தெரியாது, நாளைக்கு ஒருவேளை தாவேக்கால வந்து அவங்களுக்கு வந்து மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு இல்லை வந்து அவங்களுக்கான பொலிட்டிக்கலாக வந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னு ஒரு சூழல் உருவாக்குனா நாம் அப்போ ரைட்டு, அவங்க பண்ணது மட்டும்தான் தப்பு, இவங்க பண்ணது பரவாயில்லன்னு நினச்சிட்டு போகலாம். ஆனால் இன்னைக்கு சூழலில் என்ன தெரியுதுன்னா, அவங்க பண்ணதும் தவறு, அதை இவங்க என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் தெரியுது. இதுவும் தவறு என்பது தவறுன்னு சுட்டி காட்டுறதை தான் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடமாக நான் பார்க்குறேன். அது தலைவர் எழுச்சி தமிழராக இருந்தாலும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியில் வரவங்களா இருந்தாலும் சரி, தவறுன்னு சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை. இல்லைங்க, இப்போ அதிமுகவிலிருந்து வருவதன் காரணமா அவங்க வந்து பிஜேபியை நீங்க எதிர்க்கிறீங்க, கொள்கை அடிப்படையில் எதிர்க்கிறீங்க, அவங்களுடைய அந்த RSS சித்தாந்தத்தை எதிர்க்கிறீங்க, ரைட்டு. அதிமுக அப்படிங்கிறது ஒரு வகையான திராவிட கட்சி தான் அவர்களும். அவங்க என்ன அந்த சித்தாந்தத்தை இங்க வந்து டிவிகேக்குள்ள அவங்க இன்சிஸ்ட் பண்ண முடியுன்றது ஒண்ணு. அல்லது இவங்க தூய சக்தின்னு தன்னை போர்ட்ரேட் பண்ணிக்கக்கூடிய டிவிகேவில் களங்கம் விளைவிக்கிற வகையில அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன ஊழல் சார்ந்தா இந்த மற்ற விஷயங்கள் சார்ந்து இருக்கிறாங்களா, அப்படி என்ன இங்க பிரச்சனையை உண்டாக்கும்? ஐடியாலஜின்றது அதுல குறிப்பிடப்படக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அமைவதில்லை கருத்தியல். வெறும் கருத்துக்கள் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து சமத்துவம் கொடுக்கணுன்றது மட்டும் இல்லை, சமத்துவத்தை எப்படி வேணா கொடுக்கலாமா, இல்லை அதை அட்டைன் பண்ணுறது, அப்போ அதுக்கு வந்து ஒரு அறம் தேவை. ஓகே, இட் இஸ் சம்திங் ஐடியாலஜி சம்திங் கன்சர்ன்ட் வித் டிசிப்ளின் ஆல்சோ. கருத்தியல் என்பது ஒழுக்கம் சார்ந்ததும் அறம் சார்ந்ததும் தான். நீங்கள் வெறுமனே RSS காரங்க பண்ணா, பிஜேபி காரங்க பண்ணா தப்பு, அதே வேலையை வந்து திராவிட கருத்தியல் பேசுறவங்க பண்ணா கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எப்படி சரியா இருக்க முடியும்? அது சரியா இருக்காது இல்லையா? நீங்க இது வந்து ஒழுக்கமும் சார்ந்த, நீங்க வந்து அவங்க என்ன கருத்தியல் கொண்டிருக்காங்கன்றது பிரச்சனை இல்லை, அவங்களுடைய செயல்படுகின்ற விதம். இப்போ நீங்க அதுல வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க, எனக்கு உள்ளபடியே வேடிக்கையா இருக்கு. அதுல வந்து 3 பேர்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க, இது மாதிரி ரிசைன் பண்ணதுக்கான காரணம், ரிசைன் பண்ணிட்டு அவங்க சேர போறதுக்கான காரணம், மீண்டும் அவங்க தான் போட்டி போடுவாங்கன்றதை அவங்களே மறைமுகமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நான் வந்து வெற்றி பெற்றேன், நான் வந்து போனேன், மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க, எனக்கு தெரிஞ்சு 21 நாள்ல அவங்க இன்னும் தொகுதி பக்கம் போய் நன்றி எல்லாம் சொல்லலை. ஓகே, அவங்க சொல்றாங்க, மக்கள் பக்கம் போனேன், நான் மக்கள் கிட்ட போனப்ப மக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு இதெல்லாம் எப்படி செஞ்சு தரப்போறீங்க, அப்படிலாம் எப்படி செஞ்சு தரப்போறீங்கன்னு கேட்குறாங்க. போன முறையே நான் எதிர்கட்சியில இருந்துட்டேன், அதனால நான் செஞ்சு தர முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றவங்க யாரு? 2வது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. யாருன்றது தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே. இல்லை அது ஒன்றும் இல்லை, மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் 2வது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தவங்க, ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. நான் என்ன கேட்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஒன்றிய அரசுல நீங்க என்ன பங்கா பெற்றீங்க? இல்ல, அப்பவும் இல்லை. அப்போ நீங்க செய்யலையா? அப்ப நாடாளுமன்றம் அப்ப நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. 2 விதமான விஷயமா அதை பார்க்கலாம். ஒண்ணு, உங்களுக்கு இந்த நாடாளுமன்ற ஜனநாயகமே தெரியல, பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸியே தெரியல. நீங்க பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸியில நீங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில எப்படி ஃபங்க்ஷன், எத்தனையோ எதிர்கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் ஒன்றும் இல்லை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்திருக்கலாம், ஆனால் நாங்களும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தான். எங்களுக்கு ஒன்றும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அக்சஸ் கிடையாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அண்ணன் சிந்தனை செல்வனா இருக்கட்டும், இல்லை வந்து நானா இருக்கட்டும், இல்லை வந்து ஷானவாசா இருக்கட்டும், இல்லை வந்து பாபு அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு வேற வேற நிலைப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் வந்து அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியா நாங்கள் வந்து
அச்சீவ் பண்ணியிருக்கிறது எவ்வளோ. அப்போ எங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னா ஏற்கனவே நாட்டை ஆண்ட ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் அப்போ அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. இப்போ நான் என்னோட சார்ஜ் முழுக்க முழுக்க வந்து இந்த 3 பேர் செஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப அன்எத்திக்கல். சரிங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த 3 பேரை ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்குள்ள வர்றதை நீங்க ஆப்போஸ் பண்றீங்க, ரைட்டு. இன்னும் கூட வந்து பல எம்எல்ஏக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து இன்னைக்கு இன்னும் நிறைய ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் வந்து இந்த பக்கம் வருவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இசக்கி சுப்பையா உட்பட அந்த களத்துல இருக்கிறாங்க, அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படின்றத அறிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா இப்ப எஸ்பி வேலுமணி தரப்புல 17 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அவங்களோட சைட்ல இருக்கிறாங்க. அத்தனை பேருமே இதுக்குள்ள வந்து அத்தனை பேருமே இடைத்தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, ஆனா இந்த பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விசிக உட்பட உங்களோட எண்ணிக்கையும் அவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும் போது டிவிக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? அப்போ விசிகனுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ முதல்ல வந்து நீங்க வந்து இன்னும் இதுல வந்து நான் எதிர்க்கிறேன்றீங்க. நான் யார் எதிர்க்கிறதுக்கு? நான் ஒண்ணு அது தவறுன்ற சுட்டி காட்டு விமர்சிக்கிறேன். நான் இல்ல எதிர்ப்புக்கு என்னோட எதிர்ப்புன்றதுக்கு வேலை இல்லை. ஏன்னா இதர் நான் வந்து தாவாக்கால இருக்கேன் இல்லை வந்து அதிமுக இருக்குன்னா இந்த சம்பவங்களுக்கு எழுதிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, நேற்று எனக்கு வந்து கை வந்து கிட்ட போயிடுச்சு ஃபோன்ல. ஓகே. ஏன்னா நேற்றுக்கு நான் வந்து பேசுறேன். இன்னும் இந்த 3 பேர்ல ஒரு நபர் தொடர்புடைய ஒரு நபர்கிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொடர்புடைய, அதில் 2 பேர் வந்து ஏற்கனவே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தான். மதுராந்த சட்டமன்ற உறுப்பினரும் அவர் ஜெயக்குமார்லாம் எனக்கு உண்மையிலே நண்பராக வந்து அறிமுகமானவர் தான். அவர்கள் தொடர்புடைய ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் நேற்றைக்கு வந்து இந்த சம்பவம் இந்த நிகழ்ச்சி நடந்த கொஞ்ச நேரத்திலே பேசினாரு. அவர் சொன்ன தகவல் இன்னும் கிட்டத்தட்ட 10 பேரை ரெடி பண்ணிட்டாங்க. ஓ, அதை ரெடி பண்ணது யாருங்கிற தகவல் சொன்னாரு? இல்ல, அதை ரெடி பண்ணிட்டாங்கன்னாரு. நான் ஐ மெஷர் மை வேர்ட்ஸ். இதுக்கு வந்து நான் எந்த உள்நோக்கமும் கொடுக்கல. அவங்க வந்து இப்படி இது இதுதான் காரணம் தாங்க. பட் அவர் சொன்னாரு. அதனால நானே வந்து இதை வந்து நான் வந்து ஒரு செய்தியாளராக இருந்தால் ஒரு ஸ்கூப் நியூஸ் கொடுக்கலாம். நாம வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அதை சொல்லக்கூடாதுன்னு அதான் சொல்றேன். இது வந்து தவறு. இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா எங்க நிலைப்பாடு என்னன்றதை கேட்குறீங்க. இப்போ இன்னைக்கு இது நடக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தார். எப்போ ரியாக்ஷன் கொடுத்திருந்தாருன்னா, இவங்க ஏற்கனவே வந்து 25 பேரா வந்து திரு வேலுமணி சி.வி. சண்முகம் தலைமையில் வந்து பிரிஞ்சு சட்டமன்றத்தில் வந்து ஆதரித்து வாக்களித்த பிறகு ஒரு செய்தி உலா வந்தது. இந்த 25 பேரில் வந்து குறிப்பிட்ட சிலரை வந்து அமைச்சர்களாக ஆக்குவதற்கு முன்னெடுப்புகள். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க கட்சியோட ஸ்டாண்டு. இப்போ நீங்கள் அன்றைக்கி வந்து உடனே ரியாக்ட் பண்ணது யாருன்னா, கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ரியாக்ட் பண்ணார். இந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கும்போது ரவிக்குமார் என்ன ரியாக்ட் பண்ணார்னா, இப்படி வந்து செய்யறது தவறு. ஏன்னா வந்து சட்டமன்ற கட்சி என்பது இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி பார்ட்டி. சட்டமன்ற கட்சி தனி, வெளியில் இருக்கக்கூடிய கட்சி தனி இல்லை. சட்டமன்ற கட்சி கட்சியினுடைய ஒரு அங்கம். அப்படி இருக்கும் பொழுது கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அல்லது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொறடாவை நியமிக்கிற அதிகாரம் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லீகலாக வந்து இவங்க வந்து பதவி எழுந்துருவாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருந்தாரு. ஆகவே வந்து எத்திக்கலாக வந்து இவங்களை வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் சொன்னது விடுதலை சிறுத்தை கட்சியோட பொதுச் செயலாளர் ரவிக்குமார். அதற்கு பிறகு எழுச்சி தமிழர் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னா, ஒருவேளை அவர்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். இது இடதுசாரிகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ இடதுசாரிகளும் என்ன சொன்னோம்னா, எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஆனால் சொன்னது வந்து என்ன சிச்சுவேஷனுக்குன்னா, அப்படி கட்சியை விட்டு பிரிந்து வரவர்களுக்கு அமைச்சரவை இடம் கொடுத்தா என்கின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அது சட்டப்படியான ஒரு சிக்கல்னு நாங்கள் சொன்னோம், எத்திக்கல்னு சொன்னோம், ரெண்டுமே சொல்லியிருக்கோம். ரவிக்குமார் வந்து வெறும் சட்ட சிக்கல்னு மட்டும் சொல்ல, இது அன்எத்திக்கல்னு சொல்லியிருக்காரு. இப்போ இன்னைக்கு இது வந்து சட்ட சிக்கல் இல்லை. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஒரு கட்சியில் இருந்தாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க, வந்து சேர்ந்தாங்க. ஆனால் இது அன்எத்திக்கல். இது சம்பந்தமா கட்சி வந்து நிச்சயமா ஒரு முடிவு எடுக்கும். அது எத்தகைய முடிவு எடுக்குன்றது எங்க கட்சியினுடைய விவகாரம். இது சம்பந்தமா அந்த பக்கத்துல இருக்க முடிவும் வந்து தாவேக்கானுடைய முடிவு. அவங்க முடிவு எடுக்கிறாங்களா, இல்லை அதுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தை கட்சி முடிவு எடுக்குதான்றதுதான் தெரியல. இனிமேல் இனி வரும் காலங்களில் அதை வந்து டிக்ளேர் பண்ற இடத்துல நான் இல்லை. தாவேக்கா வந்து ஃப்ரம் த பிகினிங் அவங்களுடைய பொலிட்டிக்கல் கரியர்ல இருந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து முதலாவதாக எதிர்பார்த்ததே வந்து விசிகருடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பேக் போனா வரணும், அவர் எங்களோட இணையணும், தமிழகத்துல ஒரு மாற்றத்தை நிகழ்த்தணும். திராவிட கட்சிகள் வந்து திருமாவுக்கு கொடுக்கின்ற இடம் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, அவரெல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு நபர், முதலமைச்சராகவே வரணும் அப்படிங்கிறத கோட் பண்ணி தான் அவர் அன்னையிலிருந்து அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு உள்ள வர அவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இந்த நிலைப்பாடு டிவிக்கு என்ன?
அதே வந்து மதச்சார்பற்ற கூட்டணி தான் நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம், நாங்க எந்த நிலையிலும் அவங்களோட கூட்டணிக்கு போக மாட்டோம், அவங்கள நாங்க ஏற்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அவங்களுடைய இந்த நிலைப்பாடு தான் வந்து கேள்விக்குறியா இருக்கு. இது உண்மையிலே டைம் ஹேஸ் டு ஆன்சர். அது என்னன்னு, ஏன்னா இட் இஸ் டூ ஏர்லி. இப்போ வந்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னது மாதிரி அவங்க முதல்ல கூப்பிட்டப்போ நாங்கள் வந்து எந்த விதமான சமிகையும் கொடுக்காத காரணம்னா, அவங்களை பற்றிய ஒரு புரிதலோ இல்லை அவங்களுக்கு ஒரு ட்ராக்கே இல்லாமல் இருந்தது. ட்ராக்கே இல்லாத ஒரு இயக்கத்தை வந்து நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும், வேல்யூ பண்ண முடியும்னா, கரண்ட் ஆக்டிவிட்டிஸை வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும், வேல்யூ பண்ண முடியும். இப்போ பிஜேபி நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கு. ஓகே. ஏடிஎம்கேக்கு ஒரு ட்ராக் இருக்கு, டிஎம்கேக்கு ஒரு ட்ராக் இருக்கு. இவங்க ட்ராக்கே இல்லாம எங்களை கூப்பிடுறாங்க. ஆனா இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க, உங்களை பற்றிய ஒரு புரிதல் இருந்ததுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களோட பழகி இருந்ததுன்னா, நீங்க சொல்றதனுடைய வேல்யூ பண்ண முடியும். என்னால உண்மையா பொய்யான்னு வேல்யூ பண்ண முடியும். அது இல்லைன்னும் பொழுது நான் எப்படி வேல்யூ பண்ண முடியும்னா, கரண்டா நீங்க என்ன நடவடிக்கையில் ஈடுபடுறீங்களோ அதை வச்சு தான் நான் வந்து வேல்யூ பண்ண முடியும். அப்ப அன்னைக்கு கரண்டா என்ன பண்ணாங்கன்னா, பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரினாங்க. ஆனா பிஜேபியினுடைய எந்த நடவடிக்கை பற்றியும் வந்து பேசாமையே இருந்தாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஐயத்தை ஏற்படுத்தியதுனால தான் வந்து அவங்கள ஒரு ஆப்ஷனாவே நாங்க வந்து வைக்கல. அப்போ தேர்தலுக்கு பிறகு வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, என்டிஏல இருக்கவங்களோட நாங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டோம்னாங்க. அப்ப இது ஒரு பாசிட்டிவ் சிக்னலா தெரிஞ்சது. செகண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து கவர்னர் வந்து திருப்பி அனுப்புறாரு அவங்க. அப்ப எங்களுக்கு என்ன மாதிரியான சமிகை வருதுன்னா, உன்னுடைய நண்பன் யாரு, இல்ல உன்னுடைய எதிரி யாரு, நண்பன் சொன்னா எதிரி சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு இல்லையா. அப்ப இவங்களை வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் திருப்பி அனுப்பும்பொழுது, அப்ப அவங்க வந்து இவங்களுக்கு எதிர்க்காக இருக்காங்க, நம்ம அவங்க எதிர்க்கணும் போது இவங்களுக்கான ஒரு உரிமையை பெற்றுத்தர வேண்டிய நிலை என்கின்ற ஒரு நிலை வந்தது. அப்புறம் சப்சிக்வெண்டா வந்து வெளியில இருந்து ஆதரவுன்னு சொன்னோம். வெளியில இருந்து ஆதரவுன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க வந்து அவர் வந்து ஓஎஸ்டியா வந்து அவரோட இருக்கக்கூடிய பண்டிட்டை போடுறாரு. அதை நாம எதிர்க்கிறோம், நாங்க உட்பட எல்லாரும் எதிர்க்கிறாங்க. உடனே வந்து அதை வந்து வாபஸ் வாங்குறாங்க. சட்டமன்றத்திலேயே வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இது மதசார்பற்ற அரசாக தான் நடத்துவேன்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த 25 பேரோட பிரச்சனை வருது. இந்த 25 பேர் பிரச்சனையில நாங்களும் கம்யூனிஸ்டும் எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்றோம். வாய்ஸ் அவுட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா வந்து அதுல இருந்து பேக் ஆகுறாங்க. அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல. ஓகே. அதுக்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நமக்கான ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் கொடுத்துட்டே வந்தாங்க. ஸோ அப்போ அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து அமைச்சரவையில் சேரணும்னு சொல்றாங்க. அமைச்சரவையில் சேருவது என்கின்ற ஒரு முடிவுல வந்து தனிப்பட்ட முறையில தலைவர் எழுச்சி தமிழருக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. தனிப்பட்ட ஒருவரா. ஆனா கட்சியில இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கவங்களையும் நீங்க வந்து நாம வந்து ஒரு முடக்கத்தை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கோம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அதனால பண்ணோம். அப்ப யார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் கொடுத்தா போவோமான்றது தான் நாங்க முதல்ல சொன்னது. யார் வேணாலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனா நாங்க போக மாட்டோம், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல ஒரு நம்பிக்கை வந்தது. நம்பிக்கை வந்ததுன்னு எதிரொலியாக தான் வந்து அமைச்சர்கள் வந்து பங்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த செயல்பாடுகளை எப்படி பார்ப்பது என்கின்ற ஒரு நிலையை வந்து கட்சி தான் முடிவு பண்ணும். இந்த செயல்பாடுகள் நான் தனிநபராக வந்து நான் முடிவு பண்ண முடியும். ஆனால் தனிநபராக எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது. அந்த சுதந்திரம் வந்து கட்சியிலையும் இருக்குது. கட்சியில் வந்து நான் சொன்ன மாதிரியான ஒரு பொதுச் செயலாளர் வந்து கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாரு. அன்றைக்கே வந்து கருத்துக்களை வெளிப்படுத்த பின்னால் வந்து அதை ஒட்டி போச்சு. இந்த பண்டிட் விவகாரத்தில் கூட கொஞ்சம் ஒரு முரணான கருத்துக்கள்லாம் இருந்தால் அப்புறம் கட்சி ஒரு முடிவாக எடுக்குது. கட்சி என்ன முடிவு எடுக்குதுன்றது தான். இப்போ கட்சியினுடைய தலைவரே முடிவே வந்து கட்சி வந்து அதுக்கு மாறா இருக்கலாம். கட்சி தலைவருடைய முடிவு என்ன, கூட்டணியில வெளியில இருக்கணும்ன்றதான். கட்சி தலைவரா இல்ல, கரெக்ட், ஒரு தனி ஒருவரா வந்து கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எழுச்சி தமிழருடைய தனிப்பட்ட முடிவு என்பது உள்ள போகக்கூடாது கேபினெட்லன்றதான் அவரோட தனிப்பட்ட முடிவு. ஆனா கட்சியினுடைய முடிவு என்ன, கட்சியினுடைய முடிவு போது அவரும் சேர்ந்து எடுக்கிறார். அதனால இன்னைக்கு இது என்னுடைய முடிவு, இது கட்சியின் என்னுடைய கருத்து, இது கட்சியினுடைய நிலைப்பாடாகவும் மாறலாம். கட்சியினுடைய நிலைப்பாடா மாறினா கட்சிக்கு கட்டுப்பட்டவனா கட்சி என்ன நிலைப்பாடு இருக்குதோ அதுக்கு தான் நான் போய் ஆகணும். நிச்சயமா.